ஹலோ ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். அந்தளவுக்கு இன்னும் ரீச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நானே ரீச் இல்லை தான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட கம்மியாக யாராச்சும் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்காக இந்த வீடியோ. நான் இனிமேல் தான் லைஃப்பில் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக. நான் பண்ண ஒரு 5 மிஸ்டேக்கை நான் இந்த பேப்பரில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேஜராக நான் ஒரு 5 மிஸ்டேக் பண்ணதுனால நான் இது வரைக்கும் நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 2024 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் அந்த சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய க்ரோத் இல்லை. ஆனால் என்னோட சேனல் மானிட்டைஸே ஆகலை. ஸோ இப்போ தான் 10 வியூஸ் வந்திருக்கு. 10 வியூஸ் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணால் அப்படின்னு முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்கம் வரும் யூடியூப்லேருந்து. ஸோ இந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, நோ லேர்னிங் ஃப்ரம் அனலிஸ்டிக் அப்படின்னா, இப்போ வந்து மானிட்டைஸ் ஆகுது யூடியூப் சேனலில் அப்படின்னா, அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதை பற்றி நான் எதுவுமே தெரிஞ்சிக்காம, நான் மட்டும் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துட்டேன் இவ்வளோ நாளாக. அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செகண்ட் வந்து நாட் ஃபோக்கஸிங் லாங் வீடியோ. அதே மாதிரி நான் ஷார்ட்ஸுக்கு நிறைய டைம் ஒதுக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோ அதிகமாக போட்டிருக்கேனே ஒழிஞ்சு, லாங் வீடியோவுக்கு நான் டைமே கொடுத்ததில்ல. அதை பற்றி நான் யோசித்ததே இல்லை. ஸோ ஆனால் எப்பயுமே லாங் வீடியோ நம்ம கண்டினியூஸாக போட தான் அதில் வாட்சிங் டைம் அதிகமாகும். நம்மளுக்கு மானிட்டைஸ் சீக்கிரம் ஆகும். ஸோ இது எல்லாமே மானிட்டைஸ்க்காக தான் பண்ணணுமா, ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யூடியூப்லேருந்து நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணலாம், சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். தென் தேர்ட் ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் பிளான். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கண்டென்ட் போடுறோம் அப்படிங்க, இப்போ பீக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்கோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி தோண்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை யாருமே சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கரண்ட்டில் என்ன நடக்குதோ அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த மிஸ்டேக் ரொம்ப பண்ணியிருக்கேன். கண்டென்ட் பிளான் இல்லாமல் ரேண்டமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்னா, முன்னாடி வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன் 2024 டிசம்பரில். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் டெய்லிக்கும் என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெய்லிக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டினியூட்டி என்கிட்ட இல்லை. நான் வீடியோ சரியாக போடுறதில்ல. ஷார்ட்ஸ் தான் போடுவேன். இருந்தாலும் அதுக்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அண்ட் பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட். இது ரொம்ப வேஸ்ட்டுங்க. நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. க்ரோத் எப்போ வரும்னா, நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் வருமே ஒழிஞ்சு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால க்ரோத் வரப்போகிறது கிடையாது. ஸோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது வேஸ்ட்டு. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். என்ன இருக்கோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணணும். என்கிட்ட இருக்க மேஜர் மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட ஐஃபோன் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்போ A79 அப்படிங்கிற மொபைல் நான் வச்சுருந்தேன். அந்த வீடியோ அதில் எடுத்திருந்தா கூட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோடய மிஸ்டேக் என்ன, ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா, அதுதான் பர்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்வையாக இருக்குது. நான் ஃபேன் போட்டேன்னா உங்களுக்கு நான் பேசுகிற சவுண்டு கிளியராக கேட்காது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேர்க்குது. ஸோ இந்த மாதிரி 5 மிஸ்டேக் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த 5 மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. தென் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். நம்ம வழியை நோக்கி நம்ம போய்க்கிட்டே தான் இருக்கணும். இப்போ என்னோடய பேஷன் என்னென்னா ட்ராவல் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ராவலிங்கு, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி சாங்ஸ் கேட்குறது, நேச்சுரலாக ரசிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் வேலைக்கு போனால் தான் சில கமிட்மெண்ட் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியும், என் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து வைக்க முடியும். இப்போ என்னோடய பேஷனுக்காக என்னோடய ப்ரொஃபஷனல் நான் விட முடியாது. ஆனால் ப்ரொஃபஷனல் எனக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா முக்கியம் கிடையாது. எனக்கு என்னோடய பேஷன் தான் முக்கியம். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா என் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த பர்சன்கிட்டையும் நம்மளோட ஹாப்பினஸை தேடி போயிட்டு நம்ம தேடுறது ஏதோ ஒரு கண்டென்ட் பேச வந்து ஏதோ ஒன்றை பற்றி பேசிகிட்ருக்கேன். சாரி. நான் சொல்ல வந்த 5 விஷயத்தை நான் சொல்லிட்டேன் கிளியராக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
நான் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அது எனக்கே தெரியுது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து நம்ம இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஐடியா எப்படி கிடச்சிதுன்னா, யோசிக்கிறதுனால கிடைக்கல. நான் சில வீடியோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கிடச்சிது. அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆக முடியும். இதை பண்ணதே நான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இந்த முக்கியமாக லாங் வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாங் வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே சொல்ல வந்தது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.